அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இன்றைய திருக்குறள். "கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கம் கடிந்த செயல்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "மனம் கலங்காமல் ஆராய்ந்து துணிந்து ஏற்ற தொழிலைச் சோர்வு கொள்ளாமல் காலம் தாழ்த்தாமல் செய்து முடிக்க வேண்டும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ, நம்ப எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம, மனம் கலங்காம நம்ப அ பண்ணக்கூடிய செயல சோர்வு கொள்ளாமலும், காலம் தாழ்த்தாமலும், டைம் டிலே பண்ணாமயும் சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறள் எண் 668 அதிகாரம் வினைத்திட்பம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு செய்தி. இந்தியாவுல புதுசா ஒரு யுனெஸ்கோ தளம் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னம் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா, மொய்தாம்ஸ் ஆஃப் சராய்தியோ அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரிய சின்னங்கள்ல அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. மொய்தாம்ஸ் மொய்தாம்ஸ் ஆஃப் சராய்தியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து அஹோம் வம்சத்தினுடைய பரியல் ஸ்ட்ரக்சர தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மொய்தாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது எங்க இருக்குன்னா, அஹோம் வம்சத்தினுடைய தலைநகரம் செராய்தியோல இருந்திருக்கும். அத வந்து 43வது பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டா அனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப 44வது யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்டா என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ மராத்திய பேரரசினுடைய ராணுவ தளங்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 12 ராணுவ தளங்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா? என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ இந்த சால்கோர், சிவ்னேரி, லோகட் இந்த மாதிரி செஞ்சி உட்பட ஒரு 12 ராணுவ தளங்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா? மராத்திய கோட்டைகள் அதுதான் ராணுவ தளங்களாக இருக்கு. அந்த தலைப்புக்கு கீழ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியாவுடைய 44வது யுனெஸ்கோ பாரம்பரிய தளமாக மராத்திய பேரரசினுடைய ராணுவ தளங்களுக்கு வந்து அந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா வான் இலக்குகளை தாக்கி அழிக்கும் அதிநவீன அஸ்திரா ஏவுகணை வெற்றிகர சோதனை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? சோ வான் இலக்குகள், வானத்துல இருக்கக்கூடிய இலக்குகள விமானம் மூலியமா அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்றதுக்கான மிசைல உருவாக்கியிருக்காங்க. யாருன்னா DRDO வந்து உருவாக்கியிருக்காங்க. அதனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஸ்திரா. அந்த ஏவுகணையோட சோதனை வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, தமிழ் வளர்ச்சிக் கழகத்த பத்தி குடுத்திருக்காங்க. அவங்களுடைய பணிகள மேற்கொள்வதற்காக அவங்களுக்கு ஒரு 2.15 கோடி ரூபாய் வந்து காசோலை வழங்கப்பட்டிருக்கு முதலமைச்சரால. சோ இந்த தமிழ் வளர்ச்சிக் கழகம் அப்படிங்கிறது, தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழி இருக்கு இல்லையா? அனைத்து அறிவு துறைகளிலும் தமிழ் வளர்ச்சி காண வேண்டும் என்ற தலையாய நோக்கத்தோடு 1946ஆம் ஆண்டு அன்றைய கல்வி அமைச்சர் அவினாசிலிங்கம் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த தமிழ் வளர்ச்சிக் கழகம் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தமிழ் வளர்ச்சிக் கழகம் எப்போ உருவாக்கப்பட்டிருக்கு? 1946ல. தமிழ் வளர்ச்சிக் கழகத்தினுடைய முக்கியமான பணி என்னன்னா, அது கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தமிழ் வளர்ச்சிக் கழகத்துக்குன்னு உண்டான அந்த கலைக்களஞ்சியம் திட்டம் எப்ப தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா, 15 ஆகஸ்ட் 1947 நம்மளுடைய சுதந்திர தினம் அன்னைக்கு தான் கலைக்களஞ்சியம் அப்படிங்கிற திட்டமும் தொடங்கப்பட்டிருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய லேட்டஸ்ட்டா இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அ செயற்கை நுண்ணறிவுல தமிழ் மொழியுடைய தாக்கத்த வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான பணிகள இப்ப தமிழ் வளர்ச்சிக் கழகம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? சோ தமிழ் வளர்ச்சிக் கழகம் எப்ப தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, 1946ஆம் ஆண்டு. இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.